எந்த மொழியையும் கற்றுக்கொள்வது அவரவர் உரிமை. அதுவே இந்த மொழியை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று கூறினால் அதுவே திணிப்பு. ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக தற்போதைய காலத்திலும் போராட்டங்கள் நடந்துதான் வருகின்றன. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து 70க்கும் மேற்பட்டோர் தங்கள் இன்னுயிரை நீத்தனர். தமிழ் மொழியை காக்க வேண்டி பிற மொழியின் ஆதிக்கத்தை எதிர்த்து உயிர் நீத்தவர்களை போற்றும் வகையில் அனுசரிக்கப்படும் நாள்தான் இன்று. உலகெங்கும் தங்கள் இனத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் இருப்பிடத்தை மீட்பதற்காகவும் எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் தங்கள் மொழியை காக்க வேண்டி பிறமொழி ஆதிக்கத்தை அறவே விட்டொழிக்க எண்ணி உயிரையே தியாகம் செய்த வீர போராளிகள் நிறைந்த மாநிலம்தான் நம் தமிழ்நாடு. 1937ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் கூட்டம் ஒன்றில் ஹிந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் பேசியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியும் 1938ஆம் ஆண்டு பள்ளியில் ஹிந்தி கட்டாய பாடமாக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் போராட்டத்தில் இறங்கின. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அன்று போராடியவர்களில் தந்தை பெரியாரும் ஒருவர். இந்நிலையில் ஹிந்திக்கு எதிரான இந்த போராட்டத்தில் நடராசன் மற்றும் தாழமுத்து ஆகியோர் 1939ஆம் ஆண்டு சிறையிலேயே உயிரிழந்தனர். தமிழ் மக்களின் தொடர் போராட்டத்தால் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் அறிவிப்பாணை திரும்ப பெறப்பட்டது. ஆனால் 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஹிந்தி கட்டாய பாடமாக்குவது குறித்து மெட்ராஸ் மாகாண அரசு அறிவித்தது. அதோடு இந்திய ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டுமே இருக்கும் என அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தெரிவித்திருந்தார். இதனால் ஹிந்தி மொழிக்கு எதிராக மீண்டும் போராட்டம் உண்டானது. 1964இல் தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்த முயன்றார். இதற்கிடையே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காக தமிழக மாணவர்கள் ஹிந்தி எதிர்ப்பு சங்கம் என்ற ஒன்றை உருவாக்கினர். பின்னர் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதியன்று பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டோர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. ஜனவரி 25 முதல் மார்ச் மாதம் வரை இந்த போராட்டம் நீடித்தது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் தபால் நிலையங்கள், ரயில் பெட்டிகள் போன்றவை இந்த போராட்டத்தில் சூறையாடப்பட்டன. சுமார் 2000 பேர் படுகாயமடைந்த நிலையில் திருச்சி மாவட்டம் கீழப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி என்பவர் தீக்குளித்து உயிரிழந்தார். இதேபோல ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அரங்கநாதன், முத்து, சாரங்கபாணி, வீரப்பன் ஆகியோர் தீக்குளித்தனர். மேலும் தடியடி, துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நூற்றுக்கணக்கானோர் இன்னுயிரை நீத்தனர். இதனைத் தொடர்ந்து 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள பற்றுக்கும் அன்றைக்கு நடந்த மொழிப்போர் போராட்டம் முக்கிய காரணமாக அமைந்தது. இந்தியாவின் எந்த மாநிலங்களிலும் எளிதில் நுழையும் ஹிந்தி மொழி தமிழ்நாட்டில் நுழைவது சவாலாகவே அமைவதற்கு திராவிட இயக்கங்கள் எடுத்த போராட்டம் முக்கியமான ஒன்றாக இருந்தது. நாளை என் மொழி சாகுமாயின் இன்றே இறந்து விடுவேன் என கூறியிருந்தார் கவிஞர் ரசூல் காமேஷ். இந்த வார்த்தைகள் தமிழ்நாட்டிலேயே நடந்தேறியது. தமிழ் மொழி அழிந்துவிடக் கூடாது என்றும் ஹிந்தி உள்ளிட்ட பிற மொழி திணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் தன் இன்னுயிரை நீத்த தமிழர்களை போற்றுவோம். மொழிப்போர் தியாகிகளை தமிழக மக்கள் எண்ணி பார்க்கும் வகையில், உயிர் நீத்த தமிழர்களை நினைவுகூரும் வகையில் இந்த துக்க நாளையே மொழிப்போர் தியாகிகள் தினமாக அனுசரித்து வருகிறோம். மொழியே நமது அடையாளம், மொழியே நமக்கு அங்கீகாரம். தரணி எங்கும் தமிழ் வளரட்டும். மாலை முரசு செய்திகளுக்காக சக்தி.